வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. செந்தில் பாலாஜியுடைய வழக்குல சுப்ரீம் கோர்ட் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. செந்தில் பாலாஜியுடைய கேஸ்ல கிட்டத்தட்ட 2000 அக்யூஸ்ட், 950க்கும் மேற்பட்ட விட்னஸஸ், சாட்சிகள் அப்படின்னு இந்த 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 கேஸே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறி இருக்கிறது. இதில் எப்போ நீங்கள் வந்து ட்ரையல் நடத்தி, எப்போ விசாரணையை நடத்தி, எப்போ தண்டனை கொடுப்பீர்கள் அப்படின்ற அந்த கேள்விகளை வந்து நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு 2000 பேரை நீங்கள் அக்யூஸ்டாக போட்டு ஒரு வழக்கை நீங்கள் நடத்துவீங்க அப்படின்னா அது வந்து பெரிய ஸ்டேடியத்தில் தான் நடத்தணும். இது வந்து ரொம்ப இந்தியாவிலேயே நடந்த ஒரு மிக முக்கியமான வழக்குகளில் ரொம்ப அதிக நம்பர் ஆஃப் அக்யூஸ்டும் அதே மாதிரி விட்னஸஸும் இருக்கக்கூடிய ஒரு வழக்காக மாறிவிடும். இந்த வழக்கை நடத்துவதற்காக உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடம் தான் தேவைப்படும். அந்த அளவுக்கு வந்து இந்த வழக்கில் நீங்கள் வந்து அக்யூஸ்டையும் இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கடுமையான கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இந்த கேஸில் பல வினோதங்கள் ஆரம்பத்துலேருந்தே நடந்திருக்கு. அதாவது லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு வேலை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வேலை கிடைக்காதவங்க, லஞ்சம் கொடுத்துட்டு வேலை கிடைக்காம இருந்தவங்கெல்லாம் திருப்பி அவங்களுக்கு அவங்க கொடுத்த லஞ்ச பணத்தை கொடுத்துட்டு வழக்கை முடித்து வைக்க வேண்டும் அப்படின்ற பல முயற்சிகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பல பேர் போராடி உச்சநீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்கு வந்து அதில் ட்ரையல் நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அந்த கேஸை கொண்டு வந்தாங்க. பட் மறுபடியும் இந்த கேஸை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி என்பது நடக்கிறது. அதுதான் சுப்ரீம் கோர்ட்டும் ஆச்சரியப்பட்டு கேட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த ஒரு ஃப்ராட் ஆன் த சிஸ்டம், நீங்கள் 2000 அக்யூஸ்ட்டை போட்டு இந்த வழக்கை நடத்துறது. அப்போ செந்தில் பாலாஜி ஒரு பவர்ஃபுல் பாலிட்டிஷியன், நீங்கள் அப்போ அவரை எப்போ பனிஷ் பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் வழக்கு நடத்தி பனிஷ் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு வழக்கறிஞர் திரு என் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். இவர் இந்த கேஸை ஆரம்ப காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இந்த கேஸில் பல்வேறு முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் மூலமாக இந்த கேஸில் வந்தவர். நியூஸ் மினிட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இவர் யார் அப்படின்றது முன்கூட்டியே ஒரு அறிமுகம் இருக்கும். ஏன்னா நாம் இந்த செந்தில் பாலாஜி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய ஆர்டர் வந்தோடனே இவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத பற்றி நாம் இன்டர்வியூ எடுத்து அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருந்தோம். வேணும்னா நீங்கள் ஒரு வாட்டி அந்த வீடியோவை போய் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாம் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே தான் இந்த மாதிரி விஷயங்கள், இதை பற்றி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் நாம் இந்த கேஸை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம். இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல தகவல்கள் என்பது இருக்கிறது. ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். லிங்க்லேயும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த கேஸில் ஆரம்ப காலத்துலேருந்தே பல்வேறு வினோதங்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்து வேலைக்கு ஜாயின் பண்ணவங்க, வேலை கிடைக்கல அப்படின்னோடனே புகார் கொடுக்குறாங்க, பிரச்சனை வருது அப்படின்னோடனே இந்தாங்க நீங்கள் கொடுத்த லஞ்சத்தை வாங்கிக்கங்க, கேஸை முடித்து வச்சிடுறோம் அப்படின்னு நீதிமன்றமே ஒரு வினோதமான தீர்ப்பெல்லாம் கொடுத்து இந்த கேஸை முடித்து வச்சிச்சு. அதுக்கப்புறம் பல கட்டங்களாக ஒரு ஸ்ட்ரகிளில் போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு பாசிட்டிவ் ஆர்டர் வந்து உங்கள் முயற்சிகள் மூலமாகலாம் கிடைத்தது. நிறைய பேர் அதுக்கான முயற்சி எடுத்தாங்க. இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க வேண்டும். இதில் யார் வந்து தப்பு செய்திருக்கிறார், குறிப்பாக செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி, மற்ற அதிகாரிகள், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற வரைக்கும் நம்ம கடைசியாக பேசணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இந்த கேஸில், அண்ட் இந்த கேஸில் அந்த பேசிக்ஸ் என்ன அப்படின்றது முதல்ல சொல்லிடுங்க. இந்த கேஸோட பேசிக்ஸ் என்னென்னா, 2014 டிரைவர், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன், ஜூனியர் என்ஜினியர்ஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு 5 போஸ்ட்டுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. அதில் ஜூனியர் இன்ஜினியர்ஸுக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸுக்கும் செலெக்ஷன் வந்து 75 மார்க், யூனிவர்சிட்டி மார்க்ஸ், அவங்க காலேஜில் வாங்கின மார்க்ஸுக்கும் 25% இன்டர்வியூ வரும். மீது டிரைவர் கண்டக்டர்ஸ்லாம் பியூர்லி பேஸ்ட் ஆன் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ சரியாக நடந்துருச்சு. இன்டர்வியூ சரியாக நடந்து இன்டர்வியூவில் மார்க் கரெக்டாக போட்டாங்க. அந்த இன்டர்வியூ மார்க்ஸை, அந்த அகடமிக் மார்க்ஸையும்
எடுத்து பர்சனல் ரிஜிஸ்டர்னு ஒன்று எழுதுகிறாங்க. அந்த பர்சனல் ரிஜிஸ்டரில் ஒன்று எழுதும்போது இன்டர்வியூ மார்க் எல்லாம் டிஸ்டார்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி குறைச்சி எழுதுகிறாங்க. உதாரணத்துக்கு நம்பி வெங்கடேஷ்னு நான் ரிட் பெட்டிஷன் போட்ட வேலைக்காக ரிட் பெட்டிஷன் போட்ட ஒரு கிளைண்ட், அவரோட மார்க்கு 85ன்னு நினைக்கிறேன். அவரது 44ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கணும், நியாயப்படி இன்டர்வியூ நடந்திருந்தா அவருக்கு தான் அந்த வேலை அவருக்கு தான் கிடச்சிருக்கும். அப்போது அவருடைய மார்க்கை குறைச்சிட்டு ஃப்ராடுலண்ட்டாக வேற ஒரு கேண்டிடேட்டை உள்ளே புஷ் பண்ணிடுறாங்க. அது எப்படி போடுறாங்கன்னா, அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ண சொல்லி மினிஸ்டர் ஆஃபீஸிலிருந்து இந்த ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணதில் பார்த்தா மினிஸ்டர் ஆஃபீஸிலேருந்து அவங்க பேரை சொல்லி அவரை இந்தந்த போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுங்கன்ட்டு இமெயில் வருது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பர்சனல் ரிஜிஸ்டர் மேனிப்புலேட் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் போடலை. நிறையா பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட் காசு கொடுத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காதனால அவங்க பணத்தை திருப்பி கேட்டு தகராறு வந்துருச்சு. இதை வாங்கி கொடுக்கறதுக்கு மீடியேட்டராக இருந்தவங்க யாருன்னா அவங்களும் பப்ளிக் சர்வெண்ட். ஸோ மினிஸ்டர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அதை இடையில இருக்கிற புரோக்கர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட். அந்த புரோக்கர் பப்ளிக் சர்வெண்ட் தான் இந்த காசை வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் மினிஸ்டர் மேலே இல்லை, இந்த மாதிரி புரோக்கர் மேலே கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸை பண்ணும்போது இந்த புரோக்கர்ஸ் வந்து ஒரு சிலர் செக்கே கொடுத்துட்றான், பணத்தை திருப்பி தரேன்ட்டு. செக்கே பிளாங்க் இது போஸ்டேட்டட் செக் போட்டு கொடுத்துட்றாங்க. லஞ்ச பணம் திருப்பி தரதுக்கு, வேலை கிடைக்காதவங்களுக்கு பணம் திருப்பி தரதுக்கு செக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இமேஜின் நம்ம இப்படி சொல்லலாம், 10 பேருக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்குது அப்பாயின்ட் பண்ணலாம். இவங்க 100 பேர்கிட்ட பணம் வாங்கிடுறாங்க. அப்போ 10 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருது, 90 பேர் கிடைக்கல, 90 பேர் காசு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு திருப்பி பணம் கொடுக்கணும், செக்லாம் செக்கும் கொடுத்துரு, போஸ்டேட்டட் செக் வாங்கின லஞ்சத்தை திருப்பி கொடுக்குறத பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்து மினிஸ்டர்லாம் பேரை சேர்த்தாத சாதாரண ஒரு சீட்டிங் கேஸாக இதை போடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு வேலைக்காக பணம் வாங்கினா பிசி ஆக்ட் ஆஃபென்ஸ், லஞ்ச லஞ்சத்தடுப்பு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி வர வேண்டியது. அந்த மாதிரி போடலை. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி கீழே இருக்கிற மட்டமால் இருக்கிறவங்க மட்டும்தான் எஃப்ஐஆர் போடுறாங்க, பெரிய இடத்துல வாங்கினவங்கெல்லாம் விட்டுட்டாங்கன்னு மினிஸ்டரோட பேரை சொல்லி மினிஸ்டர் மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஏன் போடலைன்னு சொல்லி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் மினிஸ்டர் பேர் வாஸ் இன்க்ளூடட். இது அதிமுக டைமில் இதெல்லாம் 2021க்கு முன்னாடி 2014 நடக்குது. 2019 தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஹைகோர்ட் ஆர்டர் கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் சீரியஸாக பண்ணுறாங்க. அந்த சீரியஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது என்ன அவங்களுக்கு தெரிய வருதுன்னா, அப்பாயிண்ட் ஆனவங்களையும் ஊழல் நடந்திருக்கு, அவங்க பேரும் இமெயிலில் இருக்குது, அவங்க என்கொயரி பண்ணுறாங்க. இப்போ என் கிளைண்ட்லாம் கூப்பிட்ருக்காங்க, இவங்க யூனிவர்சிட்டி மார்க்ஸ் எடுத்துகிட்டு போனால் இவன் மார்க்கு 85 இருக்கிறது அங்கே 44, 85 100க்கு 75 கன்வெர்ட் பண்ணால் 66 சில்லரை வருது. அதை வந்து 44ன்னு எழுதியிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதை காட்டுறாங்க. போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இவர்கிட்ட காட்டி, என்னப்பா உனக்கு செலக்ட் ஆகலை, நீ என்ன பண்ணலன்னு. அதுக்கப்புறம் தான் தே அப்ரோச்சிடுமே நான் ஃபைலில் ரிட் பெட்டிஷன் பண்ணுறோம். ஸோ இதுதான் நடந்தது. இது நடக்கும்போது அந்த பர்சனல் ரெஜிஸ்டர் எழுதி இது பண்ணும்போது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் எம்ப்ளாயீஸ் ஆல்சோ இதில் இன்வால்வ்டுன்னு தெரிஞ்சு வருதுனால தே டிவைடட் தி இன்வெஸ்டிகேஷன் இன்டு ஈச் போஸ்ட். ப்ராசிக்யூஷன் அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஜேஇக்கு தனியாக, ஜேஇனா ஜூனியர் இன்ஜினியர்ஸுக்கு தனியாக, அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸுக்கு தனியாக, ஜூனியர் ட்ரேட்ஸ்மேனுங்கிற போஸ்ட்டுக்கு தனியாக, கண்டக்டருக்கு தனியாக, டிரைவர்ஸுக்கு தனியாக 5ஆக பிரித்து நாங்கள் நடவடிக்கை இது சார்ஜ் ஷீட் பண்ண போகிறோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம். ஜூனியர் இன்ஜினியருடைய கேஸை தனியாக விசாரிக்கிறோம், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேஸை தனியாக விசாரிக்கிறோம், அப்புறம் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் கேஸை தனியாக விசாரிக்கிறோம், கண்டக்டர் டிரைவர் தனியாக விசாரிக்கிறோம். 5 வழக்குகளாக பதிவு பண்ணி முதலாவதாக ஜேஇ நம்பர்ஸ் கம்மிங்கிறதுனால ஏடிஎம்கே பீரியட்லேயே முடிச்சுட்டு 21க்குள்ளே சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இதில் என்ன பியூட்டினா, அதுக்கு முன்னாடியே இந்த வேலை கிடைக்காதவங்க கேஸ் கொடுத்த பிரச்சனையெல்லாம் சிசி 3 கேஸாக, சிசி நம்பர் 19, சிசி நம்பர் 25, அது வந்து அது தனி கேஸ். இந்த வேலை இந்த இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் தேவசகாயங்கிறவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆகுது. ஒரு ரயில்வே எம்ப்ளாயி அவங்க பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆனதுனால ஜேஇ, ஏஇ இந்த எம்ப்ளாயீஸோட இன்வெஸ்டிகேஷனையும் அந்த கிரைம் நம்பர்லேயே 441 ஆஃப் 2015 அதிலே செய்கிறாங்க. ஸோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது, இதை விசாரிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுகிறது. அப்போ நீதிமன்றம் இந்த விசாரணையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது சிசி 2 சிசி போட்டாங்க. இது பண்ணும்போது ஜேஇ மட்டும் முடித்து
பண்ணுறாங்க. அந்த ஜூனியர் இன்ஜினியர்ஸ் அதில் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி தேவசகாயம் கேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தனியாக சிசி நம்பர் 22ன்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இருந்த போலீஸும் அப்போ இருந்த ஸ்பெஷல் ஜட்ஜும் தனித்தனி சிசி நம்பர் கொடுத்தாங்க. இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது ஏஇ, ஜூனியர் டிரைவர்ஸ்மேன், டிரைவர், கண்டக்டர். இந்த நிலைமையில தான் ஆட்சி மாறின உடனே அதை கோஷ் பண்ணுறதுக்கு போடுறாங்க. 2021 ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறாங்க. என்ன, அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் போட்டதுனால சிசி 25 அந்த வேலை கிடைக்காதவங்க போட்ட கேஸில் ஒரு சிசி நம்பரை ரத்து பண்ணுறாங்க. அது ரத்து பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்துருச்சு. மீதி கேசஸில் அதில் யாரோ ரெப்ரசன்ட் பண்ணி ஹைகோர்ட்டு நான் ஃபைல் பண்ண ரிட் பெட்டிஷனையும் கிளப் பண்ண சொன்னதுனால தான் நான் இந்த சீனே தெரியும். சரி, நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போயிட்டு இந்த வழக்கு அதுக்கப்புறம் பல்வேறு பரிமாணங்களை எடுக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் 2 தடவை உங்களுக்கு எல்லாம் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு குவாஷ் பண்ணதை எதிர்த்து போய் ஊழல் எதிர்ப்பைக்கும் சார்பாக போனோம். அதில் சக்சீட் ஆயிடுச்சு. அதை மறுபடியும் விசாரிக்க சொன்னதே தேவசகாயம் போட்ட ஒரு பெட்டிஷனில் சிசி 24 டினோவா இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி ஒரு ஃபால்ஸ் ப்ரிமைசஸில் அதையும் டினோவா இன்வெஸ்டிகேஷன் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணிச்சு. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போய் அதையும் ரத்து பண்ணிவிட்டு ப்ராப்பராக விசாரிக்க சொன்னாங்க. ஸோ எல்லா ஸ்டேஜ் வரலாம் நம்ம முன்னாடி விசாரிக்கணும் அப்படின்ட்டாங்க. இப்போ அதை விசாரணை பண்ணுங்க அப்படின்னு பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்பீட் அந்த டயத்துக்குள்ளே ப்ராசிக்யூஷனில் சார்ஜ் ஷீட் மீதி இதுக்கு ஃபைல் பண்ணல, ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல. அதனால் ஒய் பாலாஜின்னு ஒரு கேண்டிடேட்டு மிஸ்லினியஸ் பெட்டிஷன் போடுறாரு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ நாங்கள் ஒருத்தர் போட்டதுனால வி ஹவ் நாட் அதில் இன்டர்வென் பண்ணலை. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் ப்ராசிக்யூஷன் பிபி போடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கும்போது நீங்கள் பிபி மேலே ஸ்பெசிஃபிக் அலிகேஷனே கொடுக்கல, எந்த அலிகேஷனும் கொடுக்கல, அதனால் நாங்கள் எப்படி கொடுக்க மாட்டோன்னு ஒரு ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் போட்டதுனால அப்போ நாங்களும் அதில் முன்னாடி பாட்டி இருந்ததுனால என்ன இப்போ இது ஒன்றும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலையா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதில் ஒரு ஐஏ போடுறோம். அந்த எம்ஏலே ஐஏ போட்டு ப்ராசிக்யூஷன் சைடில் எப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, காஷ் பண்ணதை கண்டுக்காத விட்டது அவங்க, டினோவா இன்வெஸ்டிகேஷனை கண்டுக்காத விட்டது அவங்க. ப்ராசிக்யூஷன்னா யார்? ப்ராசிக்யூஷனா அரசாங்கம், ஸ்டேட், போலீஸ். எந்த காலகட்டம் இது? எந்த இயர்? ஆஃப்டர் 2021, 2022, 8/9/2022 ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு, 16/5/2020 செகண்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் நேரேட் பண்ணி பழைய சுப்ரீம் கோர்ட் 2 ஆர்டர்லையும் எப்படி ப்ராசிக்யூஷன் போலீஸ் மேலே இன்வெஸ்டிகேஷன் எவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணதை சொன்னதுனால, ஸோ இது போலீஸ் ஆஸ் வெல் அஸ் தி ப்ராசிக்யூஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் என்லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேஸு போடுற சமயத்தில், அந்த இதுக்கு போட்டிருக்கிற சமயத்தில் சடனாக என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்பீடப் பண்ண சொல்லி போட்டதுனால ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் வந்து டைம் கொடுக்குது. இதனால் உடனே ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அந்த டயத்துக்குள்ளே பண்ணி ஃபைல் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டாந்து ஃபைல் பண்ணும்போது ஏஇ, ஜூனியர் டிரைவர்ஸ்மேன், டிரைவர், கண்டக்டருக்கு ஃபர்தர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து அதை மிஸ்லினியஸ் நம்பராக ஸ்பெஷல் ஜட்ஜ் எடுத்துக்கிறாங்க. இந்த சார்ஜ் ஷீட் மிஸ்லினியஸ் சார்ஜ் ஷீட்டாக ஸ்பெஷல் ஜட்ஜ் எடுத்து அதை எடுக்கும்போதே என்ன எழுதுறாரு, கிளப் வித் சிசி 24ன்னு எழுதுறாரு. நீங்கள் ஸ்பெஷல் ஜட்ஜ் ஆஃப் தி எம்பிஎம்எல்ஏஸ் ப்ராசிக்யூஷன் பார்க்குற கிரிமினல் ட்ரையல், தனித்தனியாக விசாரிக்க வேண்டிய வழக்குகளை எல்லாத்தையும் ஒரே வழக்காக விசாரிங்க கிளப் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு. இதுக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பெஷல் ஜட்ஜு, இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராசிக்யூஷன்லையும் அதே கிரைம் நம்பரில் 2 போடும்போது சிசி 22 தனி நம்பர் கொடுத்துருக்காங்க, ஜேஇக்கு சிசி 24 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் தனியாக தான் கொடுத்துருக்கணும். பட் போலீஸும் அதை கேட்கல, ஸ்பெஷல் ஜட்ஜே அதை கிளப் பண்ண சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு பெட்டிஷன் போடணும்னு சட்டம் சொல்லுது, அதுவும் இல்லை, அவரே சூமோட்டாக அதை பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் அதனால் வி பிரிங் இட் டு தி நாலேஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இன் தி ஐஏ. அதனால் நீங்கள் ஸ்பெஷல் பிபி போடணும், இந்த மாதிரிலாம் ப்ராசிக்யூஷன் தப்பு பண்ணியிருக்கு. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறோம், அதாவது 47 அக்யூஸ்டு சிசி 24ல் 112 விட்னஸ்ஸு. அது ஒரு வழக்கு, ஒரு சிசி ஜூனியர் இன்ஜினியர் வழக்கில் மட்டும் 47 அக்யூஸ்டு, 112 விட்னஸ். ஓகே, அது இதெல்லாம் கிளப் பண்ணுறது ஏஇ, ஜூனியர் டிரைவர்ஸ்மேன், டிரைவர், கண்டக்டர்லாம் கிளப் பண்ணதுனால அன்னைக்கு இந்த கணக்குப்படி 2256 அக்யூஸ்டாக மாறுது. விட்னஸஸ் 753 விட்னஸாக மாறுது. கிரிமினல் சட்டத்தின்படி சிஆர்பிசி செக்ஷன் 273 படி ஒரு எவிடன்ஸ் எடுக்கணும்னா அக்யூஸ்டு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்டு தான் எடுக்கணும்னு சொல்லுது. எதர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்டு ஆர் இஸ் ப்ளீடர், அட்வொகேட். ஸோ ஒரு ஆள் விட்னஸ் கிராஸ் பண்ணுனா 2000 பேரும் நிற்கணும்.
ஸோ இது இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்கள் இந்த இல்லை இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அதாவது இது தனித்தனியாக இந்த வழக்குகள் நடந்ததுன்னா ஒரு கேஸில் 47 அக்யூஸ்டு 112 சாட்சி இதை விசாரித்தா நீங்கள் வந்து இந்த கேஸை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்? அந்த கேஸில் இப்போ ஜூனியர் இன்ஜினியரிங்கிறதுனால நான் ஜூனியர் இன்ஜினியர் கேஸ் அந்த கேஸோட தன்மையை நான் சொல்கிறேன். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், என்ன தப்பு நடந்திருக்குன்னா செலக்ட் ஆகாதவனோட யூனிவர்சிட்டி மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்தாலும், செலக்ட் ஆனவனோட யூனிவர்சிட்டி மார்க் ஷீட் பார்த்து வந்தாலும் தவறு கிரைம் நடந்தது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ யார் செலக்ட் ஆகலையோ அவனுடைய மார்க் மார்க் அதிகமாக ஷீட் இருக்கும். செலக்ட் ஆகாத மார்க் அதிகம், ஒரே கம்யூனிட்டி, நானும் பிசி அவனும் பிசி, ஏன் மார்க் அதிகம், நான் செலக்ட் ஆகலை, செலக்ட் ஆனவனோட மார்க் கம்மி. ஸோ தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறது கிளியர் ஆகிடுது. இப்போ க்ரைம் நடந்தது உறுதியாகிடுது, யார் க்ரைம் பண்ணாங்கிறது தான் இஷ்யூ. ஸோ அதுக்கு என்னென்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸோட இமெயில் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்ததையும் என்லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பெருசாக ட்ரையல் வருஷக்கணக்கில் இழுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. சாட்சியங்கள் இருக்கு, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கிளியராக இருக்குது. ஸோ இது நியாயப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 மாதத்தில் ட்ரையல் முடிஞ்சிடும். ஓகே, டே டு டே ட்ரையல் தோறும் ட்ரையல் நார்மலாக நடந்தாவே 6 மாதத்துக்குள்ளே ட்ரையலை முடிச்சு 6 மாதத்துக்குள்ளே இதுக்கு தனியாக ப்ராசிக்யூட் எடுத்து ட்ரையல் பண்ணால் 6 மாதத்தில் முடிஞ்சிடும். 2021 ரெடியாக இருக்குது இந்த கேஸ். ஆனால் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் ட்ரையலே ஆரம்பிக்கல. அதனால தான் அதுதான் ப்ராப்ளம். சரி, ஓகே. அப்போ இந்த மாதிரி ஒரு கேஸில் இப்போ ஏஇஸோடைய கேஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியருடைய கேஸில் 74 அக்யூஸ்டு, அதே மாதிரி அதில் சாட்சியங்கள் பார்த்தீங்கன்னா 95. எஸ். அதே மாதிரி ஜூனியர் டேட்ஸ்மேனுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா 287 அக்யூஸ்டு, இவங்கெல்லாம் படம் கொடுத்து அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் இருக்குது. ஆமாம், 129 பேர் அதில் வந்து சாட்சியங்கள். டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸில் தான் அதிகம். ஒவ்வொரு இதுலேயும் 900. இந்த அக்யூஸ்டெலாம் யாருன்னா இந்த மினிஸ்டர்ஸ், அதிகாரிகள் அப்பாயின்ட் பண்ணவங்க இல்லாத அப்பாயிண்டீஸ், வேலைக்கு சேர்ந்தவங்க, அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு தானே சேர்ந்துருக்காங்க, அவங்க பேர் வந்திருக்கு இல்லையா, அதனால தான் இந்த நம்பர்ஸ் இருக்குது. ஸோ காசு கொடுத்து சேர்ந்தவங்களும் தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்றது இதில் அக்யூஸ்டாக சேர்த்துருக்கு. ஆமாம், அதனால் சேர்த்துனா 2256 அக்யூஸ்டு லிஸ்ட்டில் வராங்க. விட்னஸஸ் வந்து 753. இப்போ திருத்தப்பட்டதன்படி 2202 அக்யூஸ்டு, 952 விட்னஸஸ். ஸோ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஒரு கிரிமினல் கேஸில் என்ன நடக்கும்? ஒரு விட்னஸ், ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்கன்னா அந்த ப்ராசிக்யூட்டர் என்ன? ஸ்டேட் போலீஸ் வந்து மக்கள் சார்பாக அக்யூஸ்டு மேலே கேஸ் போடுறாங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்லிஸ்ட் பண்ணுற பர்சன்ஸ், விட்னஸ் எவிடன்ஸ் கொடுக்குறவங்க தான் சாட்சிகள், விட்னஸஸ். அவங்க தான் விட்னஸஸ். அவங்க வந்து அரசுக்கு சாதகமாக அவங்க சாட்சி கொடுப்பாங்க. அந்த சாட்சி கொடுக்கறது தப்புன்னு நிரூபிக்கிறதுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அக்யூஸ்டு எல்லாருமே அவங்கள கிராஸ் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. திருப்பி கேள்வி கேட்க, அவங்கள கேள்வி கேட்டு மடக்கி அவன் சொன்னது பொய்ன்னு நிரூபித்தா தான் இவங்க வெளியே வர முடியும். அக்யூஸ்டு தப்பிக்கணும்னா சாட்சியை உடைச்சா தான், ஏன்னா சாட்சி ப்ராசிக்யூஷனுக்கு சாதகமாக போட்டு பேசுவாங்க. அதை இவங்க ப்ரூவ் பண்ணி, நான் இத்தனாம் தேதி அங்கே இருந்தேன்னா இவங்க எவிடன்ஸை கொடுத்து நாங்கள் போகவே இல்லை, நீ அந்த தேதியில் அங்கவே இல்லை, அந்த மாதிரி பல விதத்தை சினிமாவில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி டிஸ்ப்ரூவ் பண்ணணும். அந்த விட்னஸ் வந்து பொய் சொல்கிறான், அவன் நம்பத்தகுந்த விட்னஸ் இல்லைன்னு அந்த விட்னஸை கொலாப்ஸ் பண்ணால் மட்டும்தான் அக்யூஸ்டு வெளியே வர முடியும். அதனால் கிராஸ் பண்ணுறதுக்கு சட்டம் அவங்களுக்கு அக்யூஸ்டுக்கு உரிமை கொடுக்குது, அதன்படி கிராஸ் பண்ணணும். இப்போ நம்ம கதை என்னென்னா, ஏன் அதை நாங்கள் கிளப்பிங்கை அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர் கேஸில் 47 அக்யூஸ்டு, 112 விட்னஸ். இப்போ இந்த 47 பேரும் கிராஸ் பண்ண வேண்டியவங்க 112 பேர். ஆனால் நீங்கள் கிளப் பண்ணதுனால இந்த 47 அக்யூஸ்டு, இந்த 112 இல்லாத 982 மீதி எவ்வளோ 800 சில்லற பேர்த்தையும் தேவையில்லாத கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அவங்களையும் விசாரிக்கிறதுக்கு உரிமை கிடைக்குது. அக்யூஸ்டு காலந்தாழ்த்தினா சாகிறவர்களும் கேஸ் நடத்தலாம். அக்யூஸோட தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் அக்யூஸ்டு செய்ய ஒரே காரியம் கேஸே நடக்காத பண்ணுறது தான். ஓகே, இப்போ எனக்கு சொல்லுங்கள், கடந்த காலங்களில் வந்து வாய்தா வாங்கி ஒரு வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நடைமுறையை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு புது சிஸ்டம் உருவாக்கிட்டாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணது வாய்தா வாங்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணதுனால இஷ்டத்துக்கு வாய்தா வாங்குறத சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணாது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்பப்போ கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் இப்போ இதை பண்ணிட்டேன்னா நீங்கள் ஹானஸ்ட்டாக, இப்போது உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இப்போ 2202 அக்யூஸ்டு, 952 விட்னஸ். இப்போ 2202 பேரும் ஒவ்வொரு விட்னஸையும் கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது.
அதாவது சார் 2202 அக்யூஸ்டு. ஆ, ஒவ்வொரு அக்யூஸ்டும் ஒவ்வொரு விட்னஸையும் கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. ம். கரெக்டுங்களா? ஒரு அக்யூஸ்டு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை விட்னஸை கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியும்? லேட்டஸ்ட் பிரிசியும் ஒரு ஆள். ஓகே, இப்படி இப்படி வச்சுக்கலாம். மேபி இது கொஞ்சம் நம்பர்ஸ் பேசுறதுனால கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அக்யூஸ்டு, நான் தான் வந்து சாட்சி. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவீங்க, என்ன கேள்வி கேட்பீங்க, கூண்டில் நிறுத்தி என்ன கேள்வி கேட்பீங்க. நீங்கள் இதை பார்த்தீங்களா, இதை பண்ணீங்களா, இது உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட் நீங்கள் அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி சொல்லியிருக்கீங்களே, இது சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும், இது எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி 2002 பேரும் இந்த 950 பேரை நிற்க வச்சு நிற்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ம். ஸோ அவங்களோட ஏன் உரிமை இருந்தால் செயல்படுத்துவாங்கன்னா, ம். கேஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா காலதாமம் சாகிறவர்கள் இழுத்தா தான் அவங்க அதிலேருந்து தப்பிக்க முடியும். சரி. கரெக்ட். ஸோ அவங்களோட நோக்கம் அதுவாக தான் இருக்க முடியும். ஒரு அக்யூஸ்டு வந்து கேஸில் மெரிட்டில் ஜெயிக்க முடியாதுன்னா காலதாமதம் தான் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம். ஸோ இப்போ நான் சொன்ன கணக்குப்படி 2202 பேர் ஒரு அக்யூஸ்டை ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு ஆளை கிராஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு விட்னஸை கிராஸ் பண்ணுறதுக்கே 2202 நாள் ஆகும். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 250 நாள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆகும்? நீதிமன்றம் வேலை செய்கிறதா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2202 டிவைடட் பை 250 எவ்வளோப்பா வருது? அரௌண்ட் 10 இயர்ஸ். 9 to 10 இயர்ஸ், 9 இயர்ஸ்னு வச்சுங்க. 9 இயர்ஸ். அப்போ 952 எடுக்கு அப்படியே 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1000 பேர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 9000 வருஷம் ஆகும். கரெக்டுங்களா? சரி, 4 அக்யூஸ்டு சேர்ந்து ஒரு விட்னஸை ஒரு நாளைக்கு கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறதா வச்சுக்கங்க. அதை 4ஆல் வகுங்க. 9000 டிவைடட் பை 4 2000 சில்லரை வரும். 10 அக்யூஸ்டு ஒரு நாளைக்கு பண்ணிக்கிறதா வச்சிங்கன்னா 10ஆல் டிவைட் 10 அக்யூஸ்டு சேர்ந்து ஒரு நபரை ஒரு விட்னஸை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறதா வச்சுக்கிட்டாங்க. பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டா யூ ஹவ் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 250 நாளையும் 2500ஆல் டிவைட் பண்ணணும். அப்போவும் 100 வருஷத்துக்கு மேலே வரும். ஸோ அப்போ என்னைக்கு இந்த கேஸ் முடியும்? அதனால தான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கணக்கு பிரகாரம் நீங்கள் அஃபிடேவிட்லையும் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. இந்த வழக்கு அன்னைக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் போட்ட ஐஏல நாங்கள் இதில் ஒர்க் அவுட் பண்ணது என்னென்னா, அன்னைக்கு இருந்த எங்கள் கணக்குப்படி 2256 அக்யூஸ்ட், 753 விட்னஸ். அதை மல்டிப்ளை பண்ணி 250ஆல் வகுத்தா எத்தனை வருஷம் டேஸ்ன்னு வரும், எத்தனை அக்யூஸ்டு அத்தனை டேஸ் வரும். அக்யூஸ்டு 10 பேர் பண்ணால் அது 10ஆல் வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், 4 அக்யூஸ்டு ஒரு விட்னஸை ஒரு நாளில் கிராஸ் எக்ஸாமினேஷன் கணக்கு பண்ணி 250 நாள் ஒரு வருஷத்துக்கு கோர்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறதா கணக்கு வச்சுக்கிட்டு 1698 வருஷங்கள் ஆகும். இப்போ போட்ட 2202 பேர் குறைச்சிக்கிட்டதை வச்சு கணக்கு போட்டால் 1506 வருஷம் ஆகும். செந்தில் பாலாஜியை விசாரித்து அவர் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் சொல்கிறேன். அவன் தனியாக விட்னஸுக்கு குண்டில் ஏறி சொல்கிறது அதுக்கப்புறம் தான் கிராஸ் வரும். நான் வெறும் கிராஸுக்கு மட்டும் சொல்கிறேன். எனக்கு அப்படியே மனசு உடைஞ்சிட்டேன். 1500 வருஷம் ஆகுது, இவ்வளோ காலதாமதம் ஆகுது. கிளப் பண்ணி ஒரு ஜட்ஜு, ஸ்பெஷல் ஜட்ஜு பண்ணியிருக்காங்க. அதுதான் ஐஏக்கு போகிறோம். சுப்ரீம் கோர்ட் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுது, ஆன்சர் திஸ் ஸ்பெஷல் பிபி போகிறதுக்கு. நான் காரணம் சொல்கிறேன், ப்ராசிக்யூஷன் எப்படி தவறு பண்ணியிருக்கு இந்த கேஸில் அப்படிங்கிறதுக்கு. நான் அந்த ஐஏ போட வேண்டிய சூழ்நிலை ஊழல் விவேகத்தில் நாங்கள் இதை பாயிண்ட் அவுட் பண்ணோம். அதில் ஒன் ஆஃப் தி திங்ஸ் வி பாயிண்டட் அவுட் இஸ் திஸ். ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுது, இதுக்கு போயிட்டு பதில் கொடுங்க அப்படின்னு பேராகிராஃப் 22 ஆஃப் ஐஏ மீன் பண்ணி ஸ்பெஷல் பிபிக்கு டைரெக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைல் பண்ணி கேஸு மறுபடியும் 25/10/24 நினைக்கிறேன். அதுக்கு வரும்போது ஐஏ போட்டது சரியில்லை, யூ மஸ்ட்டு ஃபைல் ஏ சப்ஸ்டான்சிவ் பெட்டிஷன் கேட்குறாங்க. ஏன்னா மேஜர் ரிலீஃப் கேட்குறோம், அதனால் சப்ஸ்டான்சிவ் பெட்டிஷன் போடுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறதுனால ஐஏ வித்ட்ரா பண்ணிவிட்டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம். இதே கிரவுண்டு இத்தனை வருஷம் ஆகும், எந்த ஜென்மத்துக்கும் இது கேஸ் முடியாது. அதுக்கப்புறம் சட்ட விளக்கங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நீதி விரைந்து நீதி வழங்குறதுக்கு சாதகமாக தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லுறதெல்லாம் சொல்லி நாங்கள் ஃபைல் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, இல்லை நேராக நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரக்கூடாது, நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு தான் அப்புறம் வரணும். உடனே தட் வாஸ் டிஸ்போஸ்டு வித் லிபர்ட்டி. ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு லிபர்ட்டி கொடுக்குறாங்க. ஹைகோர்ட்டில் அதை சேம் சேலஞ்ச் பண்ணுறோம், சேம் ஆர்குமெண்ட் தான் வைக்கிறோம். நான் கேட்டது கவர்மெண்ட் ப்ளீடர் யாராவது இது எப்போ முடியும்னு சொல்லுங்கள், நான் கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுறேன். எங்களுக்கு வந்து இந்த
வழக்கில் தலையிடணுங்கிறதுல சாட்சியங்களை விசாரிக்கிற இந்த நடைமுறையே வந்து இவ்வளவு ஆண்டு காலம் இருக்குன்னு நீங்கள் எல்லாம் மெத்த படித்தவங்க கிரிமினல் லா தெரியும். நம்ம ஒரு 2256 அக்யூஸ்டு 753 பேர்த்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் இன்னைக்கு கிடைக்கிற நடைமுறையில் எவ்வளோ நாள் ஆகுன்னு சொல்லுங்கள். 6 மாதம்னு சொன்னால் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், காஸ்ட் வேணாலும் போடுவேன் தான் நான் நீதிபதி. சுப்ரீம் கோர்ட்டும் அதே தான் கேள்வி கேட்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குது அப்படின்னா 10 வருஷமாக இந்த கேஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி 10 வருஷமாக ஆகுது, 10 வருஷமாக இது பெண்டிங்லேயே இருக்குது. இன்னும் எவ்வளோ ஆண்டுகள் இதை விசாரிப்பீங்க? இன்னும் நீங்கள் வந்து இதை விசாரிக்கணுன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் தான் வேணும், உங்களுக்கு ஸ்டேடியம் வேணும். ரெண்டாவது இதில் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, சாட்சியங்கள் அது இல்லாத பதிவு பண்ணி ஒன்று 2 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லு. இப்போ வந்து ஹைகோர்ட்டில் கேட்கும்போது ஊழல் இயக்கத்துக்கு லோக்கஸ் இல்லை, அது ஸ்டேட்டு தான் பண்ணணும். நான் உடனே சொன்னேன், ஸ்டேட்டு பண்ணுறதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, ஊழல் இயக்கம் செலவு பண்ணிக்கிட்டு வந்து நிற்க வேண்டிய தேவையும் இல்லை. தயவு செஞ்சு அரசு வழக்கறிஞரோ தனியாருக்கு வந்த சீனியர் கவுன்சிலோ இதை எத்தனை நாளில் முடியும்னு சொல்லுங்கள், 6 மாதம் 1 வருஷம் சொல்லுங்கள், நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு போயிடறோன்னு நான் சொன்னேன். அப்புறம் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ப்ளீடிங்லேயும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்கோம். 1506 வருஷம் ஆகும், இப்படி ஒரு நிலைமை ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜை எடுத்திருக்காரு, நீங்கள் வந்து இந்த வழக்கை அது ஸ்பிளிட்டிங்கு கிளப்பிங்கை ரத்து பண்ணுறது மட்டும் இல்லாத அந்த ஸ்பெஷல் ஜட்ஜ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் உத்தரவிடணும்னு நான் கேட்டேன். ஓகே, அது வந்து நீதித்துறையில் வந்து காமன் விட்னஸும் காமன் எவிடன்ஸு டாக்குமெண்ட்ஸும் இருக்குது, அதனால் முடியாதுன்ட்டு இது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நாங்கள் கேட்ட 1600 வருஷம் 500 வருஷம் ஆகிறதுக்கு எந்த விதமான தீர்வு அதை பற்றி அட்ஜுடிகேட்டே பண்ணல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. அதாவது இந்த வழக்கை வந்து நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து இழுத்துட்டே போகும். இப்போ ஒரு சாட்சியை விசாரிக்கிறோம் அப்படின்னா 2000 அக்யூஸ்டும் இருக்கணும். செக்ஷன் 273 சிஆர்பிசி படி எவிடன்ஸ் எடுக்கும்போது ஆல் அக்யூஸ்ட் வில் பிரசன்ட் ஆர் எய்தர் இன் பர்சன் ஆர் த்ரூ தேர் கவுன்சில். அப்போ 2000 அக்யூஸ்டும் இருக்கணும், இல்லைனா 2000 அக்யூஸ்டோட அட்வொகேட்ஸ் இருக்கணும், யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்போ இது ஒரு பெரிய சிக்கல் சார். அதெல்லாம் எனக்கு புரியல சார். நான் அட்வொகேட்டாக உடனே எனக்கு அதாவது என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல, அதனால தான் இந்த கேஸுக்கு போனோம். அப்போ எங்கே போயிட்டுருக்கு இந்த கேஸ்? அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஹைகோர்ட்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டு இந்த நிலைமை இந்த இடையில ஐஏ போட்டு இங்கே வர்ற சமயத்தில் என் கூட ஹைவேஸில் அசிஸ்டன்ட் டிவிஷன் இன்ஜினியராக வேலை பார்த்தவங்க, அவங்களோட ஹஸ்பண்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் இருக்காங்க. அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்டை விஷயத்தை சொன்னாங்க, சார் என் வீட்டுக்காரர் எந்த கையெழுத்தும் போடலை, இன்டர்வியூலேயும் எந்த இன்டர்வியூ போர்டுலையும் இல்லை, அவர் தேவையில்லாத அக்யூஸ்டாக போட்டிருக்காங்க, நீ நியூஸ் பேப்பர்லேயும் டிவிலையும் நீங்கள் உங்கள் கேஸ் போட்டிருக்கிறத பார்த்தா நீங்கள் ஊழல் வைக்கிறதுன்னு தெரியுது சார், எங்களுதையும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்காங்க சார், எங்களுதையும் நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் சார் இருக்குது, இந்த கேஸை எடுத்துக்கங்கன்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் கையெழுத்து போடாத உண்மைங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றதுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட்லேயும் ஆக்ஷன் எடுத்துல, நான் ஒரு டாக்குமெண்ட்லேயும் கையெழுத்து போட்டால் என்ன நடவடிக்கை மேலே இல்லைன்னு சரின்ட்டு காப்பி அப்ளிகேஷன் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கலாம், அவங்க சார்பாக வாங்கி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இருந்தால் இட் வில் சப்போர்ட் தி ஏசிஎம் கேஸ், ஊழல் இயக்கத்தோட கேஸுக்கு வலு சேர்க்கும், அதாவது யாரை வேணாலும் அக்யூஸ் நம்பர் கூட்டுறதுக்காக இவங்களெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு வலு சேர்க்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க சார்பாக நாங்கள் வக்காலத்து போட்டோம். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மதிப்புக்குரிய சீனியர் கவுன்சில் திரு அபிஷேக் சிங் மனு சிங்வி இவர் விக்டிமுக்கும் அப்பியர் ஆகிறாரு, அக்யூஸ்டுக்கும் அப்பியர் ஆகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி என்னை கேட்குறாங்க, அந்த இதில் இருக்கிற என் சுப்பிரமணியன் நீங்கள் தான் வக்காலத்து. ஆமாங்க, நான் வக்காலத்து போட்டேன், நான் ஏன் போட்டேங்கிறத கொஞ்சம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்குன்னு எதுவுமே கேட்கல. உடனே பார் கவுன்சிலுக்கு என் நேம் ரெஃபர் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டாங்க. நான் உடனே கேட்குறேன், நான் வந்து தப்பாக என்னதே இருந்தாலும் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் எந்த விதத்துலையும் இதில் சம்மந்தப்படலை அப்படின்னு. ஊழல் எதிர்ப்பு இயக்கம் இது தெரிஞ்சு தான் நீ வந்து ஊழல் எதிர்ப்பு இருக்கும், நீ இதுக்கு அவருக்கு அப்பியர் ஆகிறன்னு தெரிஞ்சு தான் உங்களை என்கேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஊழல் எதிர்ப்பு இயக்கம் சார்பாக நான் 2000 கிட்டத்தட்ட இந்த ஏரி நீர்ப்பாசனம் என்கரேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஆன 2006 நான் வைக்கல வந்தது 2005. 2006 அந்த பொதுநல வழக்கு போட்டோம். அதை வச்சு தான் அந்த ஏரிகள் பாதுகாப்புக்கு ஒரு சட்டமே ஏற்றுனாங்க. அந்த சட்டத்தின்படி தான் இப்போ என்கரேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
ஸோ அதனால் நான் 2000லேருந்து இருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை என்கேஜ் பண்ணல. தொடர்ந்து பண்ணுறோம். அதை ப்ரொபோனா பண்ணுறோம். ஒரு நயா பைசா நம்ம ஃபீஸ் வாங்கினதில்ல அந்த ஊழலிப்பிக்கிறதுக்காகவும். இந்த அம்மாகிட்டையும் ஹஸ்பண்டுக்கிட்டையும் நான் ஃபீஸ் வாங்கல. பிகாஸ் தே ஆர் சப்போர்ட்டிங் பப்ளிக் கேஸ்ன்ட்டு. அது ப்ரைவேட் கேஸாகவே நாங்கள் டீல் பண்ணல. ஸோ இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் போட்டது. அரசாங்கம் ப்ராசிக்யூஷன் ஒழுங்காக நடக்கலைங்கிறது தான் கேஸு. நாங்கள் யாரும் இவங்களை தண்டிக்கணுனோ, இவர் அக்யூஸ்டுனோ, யார் செந்தில் பாலாஜி கூட அவர் மேலே நடவடிக்கை எடுக்குங்கிறது எங்கள் கேஸ் கிடையாது. அரசாங்கம் முறையாக செயல்பட்டு இந்த கேஸை நடத்துங்க தான் கேஸு. ஸோ இந்த மாதிரி ஆன உடனே ஸோ அது நீங்கள் பண்ணது உங்கள் தரப்புலேருந்து லேப்ஸ் இல்லையா? நீங்கள் வந்து அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஒரு அதுதான் சார். அதுதான் சரி. அது வந்து நீங்கள் வந்து வக்காலத்து அதாங்க நான் வந்து அனலைஸ் பண்ண வரல. எனக்கு தெரிஞ்ச சட்ட அறிவு அன்னைக்கு இருந்த வரலும் நான் எடுக்கிற ஸ்டாண்டு ஊழல் எதிர்ப்பிக்கிறதுக்காக எடுக்கிற ஸ்டாண்டும் அவங்க அந்த அக்யூஸ்டுக்கு எடுக்கிற ஸ்டாண்டும் எந்த விதத்துலேயும் கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் நானே வெளியே வந்துடுவேன். அது மட்டும் இல்லை, நான் ஒரு கேஸு பார்ட்டிக்கிட்ட கேஸ் எடுக்கும்போதே நான் வந்து ஒரு பொய் சொல்லி வாதாட மாட்டேன். அடுத்தது நீ வந்து லாவை தான் பேசுவேன். அந்த லா படி உனக்கு பெனிஃபிட் கிடைச்சா தான் உனக்கு பெனிஃபிட்டே தவிர நீ ஜெயிக்கிறதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு நான் நிற்கிற அட்வொகேட் கிடையாது. இஷ்டப்பட்டால் என்னை வச்சுக்கிங்க, இல்லாட்டி நீங்கள் போகணும் தான். என் திஸ் இஸ் மை ப்ரீ கண்டிஷன் ஆஃப் டேக்கிங் எனி கேஸ். அந்த ஸ்டாண்டில் தான் நான் எடுப்பேன். எனக்கு தெரிய ஒரு பொய் சொல்லி நான் ஒரு கேஸ் நடத்துனது கிடையாது. அட்வொகேட்னா பொய் சொல்லுவாங்க. நான் நெவர் ஈவன் ஒரு சின்ன சாதாரண விஷயத்துக்கு கூட பொய் சொல்ல மாட்டேன். அதனால் பல ஜட்ஜுக்கிட்ட தப்பாக திட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ நான் ஒரு வாய்தா கேட்குறேன்னு வச்சுங்க, உண்மையான காரணத்தை சொல்லும் போது ஜட்ஜ் மே நாட் லைக் இட். பட் இருந்தாலும் அது பரவாயில்ல, நம்ம நீதிபதி தானே நம்ம திட்டம்னு ஏற்றுக்குவோம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது பட் நீதிமன்றத்தின் சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றத்தின் பார்வையில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் அவங்களோட பார்வையில் தவறாக தெரிஞ்சது. உடனே நான் அப்பாலஜி கேட்டு உடனே அவங்க நீதிமன்றமாக ஏற்றுக்கிட்டு பார் கவுன்சிலுக்கு ரெஃபர் பண்ணதை விட்டுட்டாங்க. பட் எஸ்எல்பி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன ஒரே வருத்தம், எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருந்தா கூட கவலை இல்லை. பட் ஒரு நீதித்துறையில் ஒரு அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தவர் ஒரு குற்றம் இழைச்சி 2 தடவை சுப்ரீம் கோர்ட்டு அவர் இண்டிக்ட் பண்ணியிருக்கு. குழந்தைக்கு கூட தெரியும். இந்த கேஸை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண 2256 அக்யூஸ்டு வந்து 1750 விட்னஸை கிராஸ் எக்ஸாம் பண்ணுறது இந்த ஜென்மன் 100 வருஷத்துக்கு இந்த தலைமுறைக்கே முடியாது. அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணதான் என்னால் ரியலி என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போது நீதிமன்றம் மீண்டும் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கு. கடவுள் கிருபையினால் இப்போ உச்ச நீதிமன்றம் சரியாக நான் எடுத்து வச்ச அனைத்து வாதங்களையும் இப்போ நீதிபதி துறை அந்த கேள்வி எழுப்பிச்சிருக்குது. இப்போ தான் எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஏன் அட்வொகேட் ஆனதுனோட அட்லீஸ்ட் இந்த ப்ரொஃபஷனலில் இருக்கிறதுக்கே ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்த நிலைமையில் இப்போ தான் ஒரு ரைட்டு ஏதோ ஒரு தவறு நடந்தாலும் இறைவன் ஏதோ ஒரு வழியில் சுப்ரீம் கோர்ட்டு வந்து அந்த சரி பண்ணிடுது அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. ஸோ இப்போ இந்த கேள்வி அவங்க எழுப்பியிருக்காங்களே, இந்த கேஸ் வந்து ஒரு மாலுமி இல்லாத கப்பல் போல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. எந்த பக்கம் போகுது அப்படின்றதே தெரியல. இந்த கேஸோடைய போக்கு என்ன அப்படின்றது தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பிளான் கொடுங்க அப்படின்னு இப்போ கேட்குறாங்க. இப்போ இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த கேஸ் வந்து நீங்கள் விசாரணைன்னு போயிட்டு இருந்தா, இப்போ இந்த விசாரணையை வந்து இப்போ நீங்கள் நான் விட்னஸ்ஸு என்னை நீங்கள் விசாரிக்கிறீங்க, நான் வந்து கோர்ட்டுக்கு போனாலோ அல்லது நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலோ ட்ரையல் நின்றும். ஆமாங்க, அது ஒருத்தர் போனாலும் ட்ரையல் அது வந்து நிற்காத காரணம் இப்போ சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணுறதுனால இட் கேன் பி அவாய்டட். அதனால் ஓகே அவாய்டட். இல்லை நீங்கள் கொடுக்குற வந்து நீங்கள் எனக்கு வந்து சாட்சியங்கள் இருக்குது, இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது, 1,00,000 பேப்பர்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் படிக்கணும், எனக்கு நேரம் வேணும் அப்படின்னு நான் நேரம் கேட்குறேன், இல்லை அவர் நேரம் கேட்குறாரு, அக்யூஸ்ட் தரப்புலேருந்து கேட்குறாங்க, இல்லை சாட்சிகள் தரப்புலேருந்து கேட்குறாங்க, ஏதோ ஒன்று டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். காரணம் வந்து அரசு வந்து மக்கள் சார்பாக இந்த குற்ற வழக்குகளை நடத்துது. ஸோ அரசாங்கம் மனசு வச்சா மட்டும்தான் இது நம்ம நடைபெற முடியும். அரசாங்கங்கிறது அதனால தான் அரசாங்கம் கட்டுப்பாடு இல்லாத சுப்ரீம் கோர்ட்டு நியமிக்கிற ஸ்பெஷல் பிபியை கேட்டு இப்போ வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் அவங்கள ப்ரொபோசல் கேட்டிருக்கு. டெஃபினட்டாக இப்போ அந்த இது கொடுத்துட்டாங்கன்னா அரசாங்கத்தோட ரோல் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணுது. எடுத்து CC-24 மட்டும் எடுத்தாங்கன்னா இன்னும் சட்டத்தில் இடம் இருக்குது. பர்டிகுலர் அக்யூஸ்டு மட்டும் ஆஃபீஸில் அக்யூஸ்டு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ராசிக்யூட் பண்ணலாம், மீதி எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு அதையும் அந்த வாதத்தையும் நாங்கள் ஹைகோர்ட்டில் வச்சோம். நீங்கள் மினிஸ்டர் அண்ட் ஆஃபீஸர்ஸ் மினிஸ்டர் சொன்னே கேட்குறது தான் ஆஃபீஸரோட தப்பு. மினிஸ்டர் வந்து பொதுநலத்தில் வந்து ஒரு அரசியல்வாதியை அது மக்கள் வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சாலும் இந்த ஒரு MD லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து எப்படி சார் இதை ஒத்துக்கலாம்? மினிஸ்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க IAS இல்லைன்னு நினைக்கிறேன், என்ஜினியர்ஸ்
எப்படி சார் ஒத்துக்கலாம்? இப்போ மினிஸ்டருங்கிறது அரசியல்வாதி, ஒருத்தர் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, ஃபார்வேர்டே பண்ணுறாரு, அல்லது மினிஸ்டர் தலையிறாருன்னே வச்சுங்க, உனக்கு என்ன சாகிற வரலும் பென்ஷன் தரான், எதுக்காக நீ இதை பண்ணுற? அமைச்சருங்கிறது அரசியல்வாதி சார், அவங்க எந்த 1000 கணக்கு இருக்கும், 1000 பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் ஈல்டாகக்கூடாதுல்ல சார். ஒரு அதிகாரி எப்படி சார் ஈல்டாகலாம்? அவங்களை எப்படி சார் மன்னிச்சிருக்கலாம்? அவன் இன்றைக்கும் ஆஃபீஸராக இருக்கான், சஸ்பெண்ட் பண்ணல, ஒரு ஆக்ஷன் எடுக்கலை, இந்த செலெக்ஷன் ஆகி அப்பாயிண்ட் ஆனவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை, அவங்க இன்னும் பதவியில் இருக்காங்க, வேலை கிடைக்காதவன் தெருவில் தெரியுறாங்க. ஸோ அது இன்னொரு அண்டர்டேக்கிங் நான் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்டது, இந்த வழக்கிலேருந்து நான் விலகிக்கணுன்ட்டு. செந்தில் பாலாஜி கிரைம் கேஸில் நான் எந்த விதத்துலையும் அப்பீர் ஆகக்கூடாதுங்கிறது. ஸோ நான் அதனால் அந்த பசங்க நான் அப்போயே உடனே சொல்லி இந்த சேஞ்ச் ஆஃப் அக்காலத்து 2 இதுலேயும் கொடுத்துட்டேன். எனக்கு வழக்கிலேருந்து விலகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு வழக்கு நீதித்துறைக்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அமைஞ்சிருது. இல்லை, இது ஃப்ராட் அந்த சிஸ்டம் அப்படின்னு அதான் ரொம்ப நியாயமான கேள்வி தானே. சுப்ரீம் கோர்ட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு நீதித்துறை மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ எங்கே ஒரு சின்ன சர்க்கிள் வந்தாலும் நிமிர்ந்து நிற்கும் நீதித்துறை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ இந்த வழக்கில் இப்போ இருக்கக்கூடிய இந்த விஷயம், இந்த வழக்குனால வேதனை, இந்த ஆர்டர்னால என்னாச்சு, இந்த ஜெய் வழக்கு நான் ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணிடுச்சு. வெக்கேஷன் கோர்ட்டில் ப்ரொனன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. அன்னைக்கு ஒரு நீதிபதி இறந்ததுனால அது தள்ளி வச்சுட்டாங்க. அந்த மீன் டைம் என் மேலே இண்டிக்மெண்ட் வந்தது இல்லைங்களா, இதனால் உடனே இந்த கேஸுக்கு நீ திரும்ப விசாரிக்கணுன்ட்டு அந்த எம்ப்ளாயீஸ் பெட்டிஷன் போட்டு, இப்போ அந்த தீர்ப்பும் அதுக்கப்புறம் அது கேஸு வழக்கு விசாரணைக்கு வரல, அதுவும் முடியல. ஸோ இப்போ இன்றைக்கி பாருங்கள், ப்ளைனாக என் மார்க் ஷீட்டும் அவன் மார்க் ஷீட்டையும் பார்த்தா என் மார்க் ஷீட்டு அதிக மார்க் வாங்கினவன் செலக்ட் ஆகலைங்கிறது அப்பட்டமான உண்மை. ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அதில் ஃபாலோ பண்ணுறங்கிறது தெளிவாக இருக்குது. அப்படி இருந்தும் 2014 இன்னைக்கு வரலும் irrespective ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி ரூலிங் தி ஸ்டேட் தேர் கண்டினியூங். இது என்ன நாடு சார் இது? இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அவங்களுக்கு இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக ஒரு உண்மையிலேயே கிளாரிட்டி வரும். உண்மையிலேயே நம்பிக்கை வந்து இப்போ இந்த கிளப்பிங் ஆஃப் கேசஸ் 5 கேஸையும் சேர்த்து ஒன்றா நடத்துங்க. டெஃபினட்டாக சுப்ரீம் கோர்ட் டெஃபினட்டாக இதை சரி பண்ணிடுங்கிறத பரிபூர்ணமாக நம்புறது. அது நடந்துச்சுன்னா இதில் நம்பிக்கை இருக்குது, கன்விக்ஷன் வரும். CC-24 ட்ரையலுக்கு எடுத்தால் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி மார்க் ஷீட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா கிரைம் ப்ரூவ்டு. இந்த கேஸில் ஆதாரம் நல்லா இருக்குது. சரி, இப்போ தப்பிக்கவே முடியாது. நான் இதுக்கு லாவ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். என் மார்க் ஷீட்டையும் செலக்ட் ஆகின மார்க் ஷீட்டையும் கம்பேர் பண்ணால் அதிக மார்க் எடுத்தவன் வெளியே இருக்கான், ஒரே ஜாதி, ஒரே செக்ஸ். கம்மி மார்க் எடுத்தவன் உள்ளே இருக்கிறான். இந்த செலெக்ஷன் நிற்குமா? இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும் சொல்லுங்கள்? அது பார்த்து முடிச்சு சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்கல்ல, பண்ணிட்டாங்க. அது கோர்ட்டில் விசாரித்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த 2 மார்க் ஷீட்டையும் எடுத்து கோர்ட்டுக்கு கொடுத்தா டாக்குமெண்ட் எவிடன்ஸு ப்ரூவ் ஆகிதான். ஸோ இப்போ இதில் 5 கேஸில் ஒரு கேஸை எடுத்து விசாரித்தாலே CC-24 எடுத்தால் அக்யூஸ்ட் கேனாட் எஸ்கேப். அதனால தான் இவ்வளவு பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி யாருமே எஸ்கேப் ஆக முடியாது, அவ்வளோ சாட்சிகள் இருக்குது. யாரும் மாட்டுவாங்கங்கிறது கிரைம் ப்ரூவ்டு சார். ஹூ ஆர் ஆல் இன்வால்வ்டுங்கிறது செந்தில் பாலாஜி எனக்கு தெரியாத கூட இமெயில் வந்திருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தப்பிக்கலாம். அது நான் எதுவும் சொல்ல வரல. செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு நான் ஜட்ஜு கிடையாது. ஆனால் கிரைம் அக்கர்ட், குற்றம் நடந்திருக்கு, சாட்சியங்கள். அப்போ யார் அப்பாயின்மெண்ட் போட்ட எம்டி தப்பிக்கிறது கஷ்டம். அப்பாயிண்டட். ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் கேனாட். எனக்கு இப்போ செந்தில் பாலாஜி இன்வால்வ்டாக இல்லையாங்கிறது இட் இஸ் பியாண்ட் அவர் பர்வியூ. நமக்கு எந்த இதுவும் கிடையாது, இருக்கிறத வச்சு டிசைட் பண்ணிட்டோம். பட் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணோம் தப்பிக்கவே முடியாது. அவங்களுக்கு கொடுத்தா தானே சார் அடுத்த அப்பாயின்மெண்ட் தப்பு நடக்காத இருக்கும். நீ அமைச்சர் தப்பிக்கிறாரு தப்பிக்கலைங்கிறது 2ஆம் பட்சம் சார். பட் ஆஃபீஸர்ஸ் இல்லீகல் அப்பாயின்மெண்ட்டு மினிஸ்டர் சொல்லியே போட்டிருந்தாலும் எழுதியே கொடுத்தாரு தெரியாதனமா ஓரளவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தேன். யாரை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு ஃபோன் வரும், பண்ணுவாங்க. பட் அதிகாரி ஏன் செய்கிறான்? இந்த ஆஃபீஸர்ஸ் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட எம்டியிலேருந்து ஒரு 50-25 பேர் நீங்கள் பணிசாகி ஜெயிலுக்கு 10 வருஷம் போனாங்கன்னா அடுத்து அட்லீஸ்ட் இட் வில் ஹேவ் இம்பேக்ட் ஆன் தி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லையா? வேண்டாம்ப்பா மினிஸ்டர் சொன்னாலும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஃபீலிங் வரும்ல. நடந்தது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில். irrespective தி கவர்மெண்ட் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆட்சி மாறிச்சு, தப்பு நடந்தது, சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், ஆக்ஷன் எடுத்துருக்கணும்ல. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவே இல்லையா இருக்குது. அதுதான் வேதனையாக இருக்குது சார். அஸ் அ சிட்டிசனாக ஃபீல் பண்ணுங்கள். ஜெயலலிதா கேஸில் சுப்ரீம் கோர்ட் கடைசி பெறால் என்ன சொல்கிறான்? இந்த கேவலமான கரப்ஷன் ஒழிக்கிறதுக்கு ஒவ்வொரு சிட்டிசனும்
எழுந்து வரணும் அப்படின்னு தான் கோரிக்கை கொடுக்குறாங்க. அதன்படி தான் போனோம். கடைசியில் எப்படி இருக்கு பாருங்க. சரி, இது நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ராசிக்யூஷனுக்கு தெரியாம நடந்திருக்குமா? இந்த 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 கிளப்பிங் இதெல்லாம் பண்ணா சரி, இதுக்கு லேட் முன்னாடி ஆகும். இதுக்கு இதுக்கு முன்னாடி போலீஸ் போயிருக்கணும். இல்லை இதுக்கு எதிர்ப்பு இல்லை இதுக்கு தெரிவிச்சிருக்கணும்ல. முன்னாடி கொடுத்த கேஸ்லேயே நான் சொன்னேன், ஸ்டாலின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் சரியாக சொல்லியிருக்க மாட்டான்ட்டு. பட் இவ்வளோ தூரம் சுப்ரீம் கோர்ட் சொல்லி அடுத்த நாளே அவர் அமைச்சராக்குறாங்க. ஸோ எதுவும் தெரியாத செய்யுதுன்னு என்னால் இப்போ நான் சொல்லலை. சரி. இல்ல நான் என்ன கேட்குறேன், இந்த 5 கேஸையும் நடத்தி இத இத வந்து கேஸ நடத்துறது கஷ்டம் அப்படின்னு போலீஸ் போய் ஒரு பெட்டிஷன் போட்டு பண்ணியிருக்கணும்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் அதுதான் சார் எங்கள் குற்றச்சாட்டு. அது ஏன் பண்ணல? சரி, வந்த உடனே போலீஸை மாற்றிட்டாங்க. இப்போ இப்போ ஆட்சி மாறின உடனே போலீஸை மாற்றிட்டாங்க. போலீஸு சரி, அந்த அவரை ஒரு இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து டைரெக்ஷன் கொடுத்து ஸ்டே கொடுத்தது வெக்கேட் பண்ண சொல்கிறாங்க. வெக்கேட் பண்ணும்போது வெக்கேட் பண்ணுறதுக்காக ஒரு அஃபிடவிட் போலீஸ் ஆஃபீஸர் போடுறாரு. இன்வெஸ்டிகேஷன் சரியாக பண்ணல, ஃபாரன்சிக் லேபுக்கு ப்ராப்பராக அனுப்பலை, டேம்பரிங் எல்லாம் வெரிஃபை பண்ணல அப்படின்னு எல்லா ப்ளீடிங்கும் டீனோவா இன்வெஸ்டிகேஷன் கேட்ட தேவசேவாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு டிஸ்மிஸ் தி வெக்கேட் தி ஸ்டேன்னு கேட்டால் என்ன சார் நியாயம்? சார் டெலிபரேட்டாக நடக்குது. சார் போலீஸ் வந்து டே 1லேருந்து எஃப்ஐஆர் போட்டது தப்பு, சார்ஜஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் அஃபென்ஸு போட்டது தப்பு. சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் பிசி ஆக்ட் அஃபென்ஸே போடுறாங்க. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை வச்சு லஞ்சம் வாங்கி அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்கும்போது பிசி ஆக்ட் அஃபென்சஸ் டைரெக்டாக அட்ராக்ட் ஆகுது. பட் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் தெரியாத பண்ணல. பட் அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் தண்டிக்கப்பட வேண்டாமா? அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னதுனால இல்லாத இருந்தால் நாங்கள் இவ்வளோ இருப்பதுக்கு என்ன முடிவு பண்ணியிருந்தோம்னா, ஆரம்பத்திலிருந்து இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பெஷல் டீம் ஆஃப் எஸ்ஐடி ஒன்று போட்டு கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் விலகினதுனால அவங்களுக்கு இலவசமாக நடத்துறதுக்கு வேறு ஐக்கியல் கிடைப்பாங்களா இல்லைன்னு தெரியல. நான் அங்கே லீகல் அட்வைசர்லேருந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் அந்த இயக்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. நான் அதில் ஃபவுண்டர் மெம்பர் இருந்தாலும் அந்த இயக்கத்துக்கு என்னால் ஒரு அவப்பெயர் வந்ததுனால நான் அதிலேருந்து விலகிட்டோம். இல்லாட்டி இந்நேரம் ஃபைல் பண்ணியிருப்போம். ஃப்ரம் டே 1லேருந்து எப்படியெல்லாம் தப்பு நடந்தது, கைண்ட்லி ஃபார்ம் என்ன ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இது போன்று அவங்க நடவடிக்கை எடுக்காத போங்க. இன்னுமே இது போன்று நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிஸ்டத்தையாவது கிளியர் பண்ணணும்ல. ரைட். பார்ப்போம் சார், இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி போகுது இந்த வழக்கு அப்படின்னு. பட் நீங்கள் சொன்ன விஷயம், இந்த வழக்கு இந்த ஸ்டேஜில் இப்படி நடந்துச்சுன்னா இது நடக்கிறதுக்கு 1500 வருஷம் ஆகும். உண்மையிலேயே சார், அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னது இதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இதுக்கு எந்த கோர்ட்டு, இது ஜட்ஜு, இது இப்படி போயிட்டு ஒரு சிஸ்டம் இதுக்கு அனலைஸ் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன், ஊழல் எரிப்பு இயக்கம் இந்த மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு இவ்வளோ வருதுன்னு இவ்வளோ வருஷம் ஆகும்னா நீ சொல்கிறது பொய், இந்த இது வந்து உண்மை இல்லை, தேவையில்லாத இட்டு கட்டி பேசுகிறீங்கன்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தா வி வில் பி ஹாப்பி. அதை பற்றி பேசவே இல்லை சார். அவருக்கு என்ன எங்கள் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் எங்கே போய் முறையிடுறது? சரி, பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த வழக்கு மிகவும் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்துள்ளது. உச்சநீதிமன்றம் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது அப்படின்றது தொடர்ந்து நாம் கண்காணிப்போம். அதே போல் மக்களுக்கு இது தெரிய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் இந்த இன்டர்வியூ மீண்டும் எடுக்கிறது. ஸோ நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.